அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. தமிழாலும் புகழ் பாடி தேவானாம் தினம் வாழ வருவாய திருநாயகா, வரம் தருவாய் உருவானவா. தமிழாலும் புகழ் பாடி தேவானாம் தினம் வாழ வருவாய திருநாயகா, வரம் தருவாய் உருவானவா. உலகெல்லாம் இருளாகி உடலுள்ளோர் சென்றாலும் வழிகாட்டும் ஒளியானவா, உலகெல்லாம் இருளாகி உடலுள்ளோர் சென்றாலும் வழிகாட்டும் ஒளியானவா. நீதானே எனக்கெல்லாம் நினைவெல்லாம், நீதானே நீதானே எனக்கெல்லாம் நினைவெல்லாம், நீதானே நானாவும் புகழ் பாடுவே, என்னை நாளெல்லாம் தமிழாலும் புகழ் பாடி தேவானாம் தினம் வாழ வருவாய திருநாயகா, வரம் தருவாய் உருவானவா, வரம் தருவாய் உருவானவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களை உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த தெய்வீக திருப்பலிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக இறை வார்த்தை நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நிறைவாக மலரும்படியாக தூய ஆவியானவருடைய வெளிப்படுத்துதல் நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் உணரும்படியாக இந்த தெய்வீக திருப்பலிலே நாம் மன்றாடுவோம். இது குறிப்பாக ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டியது, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை அதிகப்படுத்தும், விசுவாசம் குன்றியவர்களே என்று சொல்லுகின்றார். நம்மை இறைவன் எப்படி அழைக்கப் போகின்றார்? விசுவாசம் குன்றியவர்கள் என்று அழைக்கப் போகின்றாரா அல்லது விசுவாசிகளே என்று நம்மை அழைக்கப் போகின்றாரா என்பதை முன்னிறுத்தி இந்த தெய்வீக திருப்பலியில நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக விசுவாசத்தில் தலை சிறந்தவர்களாக வாழும்படியாகவும் இந்த திருப்பலியின் வழியாக நாம் எண்ணுகின்ற அனைத்து கருத்துகளுக்காகவும் நாம் மன்றாடுவோம். நமது பாவங்களையும் பலவீனங்களையும் ஏற்றுக்கொள்வோம். குறிப்பாக விசுவாச தளர்வுகளை எண்ணி பார்த்து, ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களுக்கு புதிய ஒரு வாழ்வை தாரும் என்று மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து
நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு நீர் அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர்? இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 8, 4, 11 முதல் 12 முடிய. இஸ்ராயேல் மக்களே, கேளுங்கள். உங்களுக்கு எதிராக, ஆம், எகிப்து நாட்டினின்று நான் அழைத்து வந்த முழு குடும்பமாகிய உங்களுக்கு எதிராக ஆண்டவர் உரைக்கும் இந்த வாக்கை கேளுங்கள். உலகத்திலுள்ள எல்லா மக்களினங்களுக்குள்ளும் உங்களை தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன். ஆதலால் உங்கள் தீச்செயல் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன். தங்களுக்குள் உடன்பாடு இல்லாமல் இருவர் சேர்ந்து நடப்பார்களோ? இரை அகப்படாமல் இருக்கும்போது காட்டில் சிங்கம் கர்ஜிக்குமோ? ஒன்றையும் பிடிக்காமல் இருக்கையிலே குகையிலிருந்து இளஞ்சிங்கம் முழக்கம் செய்யுமோ? வேடன் தரையில் வலை விரிக்காதிருக்கும் போதே பறவை கண்ணியில் சிக்கி கொண்டதுண்டோ? ஒன்றுமே சிக்காதிருக்கும் போது பொறி தரையை விட்டு துள்ளுவதுண்டோ? நகரில் எக்காலம் ஊதப்படுமானால் மக்கள் அஞ்சு நடுங்காமல் இருப்பார்களோ? ஆண்டவர் அனுப்பவில்லையெனில் நகருக்கு தீமை தானாக வந்திடுமோ? தம் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களுக்கு தம் மறைபொருளை வெளிப்படுத்தாமல் தலைவராகிய ஆண்டவர் ஏதும் செய்வதில்லை. சிங்கம் கர்ச்சனை செய்கின்றது, அஞ்சி நடுங்காதவர் எவர்? தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர்? சோதோம் கொமோராவின் மக்களை கடவுள் அழித்தது போல உங்களுள் சிலரை அழித்தேன். நீங்களோ நெருப்பிலிருந்து இழுக்கப்பட்ட கொல்லி கட்டையைப் போல் ஆனீர்கள். ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கின்றார் ஆண்டவர். ஆகையால் இஸ்ராயேலே, உனக்கும் இவ்வாறு செய்வேன். இஸ்ராயேலே, இப்படி நான் செய்ய போவதால் உன் கடவுளை சந்திக்க தயாராயிரு. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும், என்னை நடத்தும். ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும், என்னை நடத்தும். ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும், என்னை நடத்தும். நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை, உமது முன்னணியில் தீமைக்கு இடமில்லை. ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டா, தீங்கிழுக்கும் அனைத்தையும் நீ வெறுக்கின்றீ. ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும், என்னை நடத்தும். ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும், என்னை நடத்தும். பொய் பேசுவோரே நீர் அழித்திடுவீர், கொலை வெளியாரையும் வஞ்சகரையும் அருவருக்கின்றீர். ஆண்டவரே கொலை வெளியாரையும் வஞ்சகரையும் நீர் அருவருக்கின்றீர். ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும், என்னை நடத்தும். ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும், என்னை நடத்தும். நானோவும் பேரருளால் உமது இல்லம் சென்றிடுவே, உமது திருத்துயத்தை நோக்கி இறை அச்சத்துடன் உம்மை பணிந்திடுவே. ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும், என்னை நடத்தும். ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும், என்னை நடத்தும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன், என் நெஞ்சமும் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதி தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 8. உயிருள்ள இறை வார்த்தைகள் 23 27 முடிய. அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே காப்பாற்றும், சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே
மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லாரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவோ, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, எனக்கு தெரிந்த அருமையான ஒரு குடும்பம், இளம் தம்பதியர். அவருடைய சின்ன பிள்ளை எல்கேஜி யூகேஜி படிக்கிற மாதிரியான ஒரு வகுப்பில் இருக்கின்றார். துபாயில அவர்கள் இருக்கின்றார்கள். பிள்ளையும் அங்கு வகுப்புகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றான். அப்பொழுது அவனுடைய பையில, இந்த ஸ்கூல் பேக்ல ஸ்டிக்கர் ஒன்று, ஜீசஸ் உடைய, இயேசுநாதருடைய ஒரு ஸ்டிக்கர் உள்ளே வைத்து, எப்பொழுதும் கடவுளுடைய ஆசீர்வாதம் என் பிள்ளைக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளையை வகுப்புக்கு அனுப்புகிறார்கள். அந்த வேளையில அங்க இருக்கிற அந்த டீச்சர் என்ன செய்கிறார்கள், அந்த பையை திறந்து ஸ்டிக்கர் எடுத்து தூரமாக போட்டு விடுகிறார்கள். நமக்கு தெரியும் இல்லையா? ஆக போட்ட பிறகு மீண்டுமாக மாலையில அந்த பிள்ளை வந்த பிறகு அந்த தாய் பார்க்கிறார்கள், உள்ளே இயேசுனுடைய அந்த ஸ்டிக்கர் இல்லாமல் இருக்கிறது. அப்பொழுது பிள்ளை இடத்திலே கேட்கிற பொழுது, டீச்சர் தூக்கி போட்டுட்டாங்க என்று சொல்லுகிற பொழுது, அடுத்த நாளே மீண்டுமாக அந்த பிள்ளையோடு அந்த தாய் சென்று அந்த டீச்சர் கிட்ட போய் கேட்கிறாங்க, எதற்காக ஆண்டவருடைய ஸ்டிக்கரை எடுத்து விட்டீர்கள்? யாருக்காவது நான் பாதகமாக இருந்தேனா? எந்த விதத்திலாவது நான் மற்றவர்களுக்கு தடங்களாக இருந்தேனா? என் பிள்ளைக்கு எப்பொழுதும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவனோடு இருக்க வேண்டும் என்று என்னுடைய விசுவாசத்தை பிள்ளைக்கு சிறு வயதிலே ஊட்டி அவனை வளர்த்து கொண்டிருக்கிறேன். ஆகவே தயவு செய்து இது போன்று செய்யாதீர்கள் என்று சொல்லி தைரியமாக போய் அந்த டீச்சர் இடத்துல போய் சொல்லுகின்றார்கள். மீண்டுமாக அடுத்த நாள் என்ன செய்கிறார்கள், இயேசுனுடைய ஸ்டிக்கரை, இன்னொரு ஸ்டிக்கரை உள்ளே வைக்கிறார்கள். ஆண்டவருடைய வசனத்தையும் உள்ளே வைக்கிறார்கள். அருமையான சகோதரி சகோதரி, நாம் நினைச்சிருப்போம், எதற்கு போய் சொல்றது, ஏன் அந்த வம்பு நமக்கு என்று நினைத்து இருக்கலாம். ஆனால் இந்த இளம் தாய் தைரியமாக தான் விசுவசிப்பதை தன்னுடைய பிள்ளைக்கு தர வேண்டும், தன்னுடைய பிள்ளையும் ஆண்டவருடைய இதோ அந்த பராமரிப்பிலே வாழ வேண்டும், இறை வார்த்தையை அந்த பிள்ளைக்கு இப்பொழுதிலிருந்தே நான் ஊட்ட வேண்டும் என்று சொல்லி இதோ மிக சிறந்த வகையில ஒரு தாயாக செயல்படுகின்றார்களே. அதே போன்று நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய விசுவாசத்தையும் வெளிப்படுத்தும் வண்ணமாக இறைவன் இன்று நம்மை அழைக்கின்றார். குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே நாம் காணுகின்ற பொழுது அருமையான ஒரு வசனம், நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள்? நம்பிக்கை குன்றியவர்களே, விசுவாசம் குன்றியவர்களே, எதற்காக பயப்படுகின்றீர்கள்? உண்மையாகவே இந்த சீடர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு இருந்திருந்தால், ஆண்டவருடைய புதுமைகளை பார்த்து இருக்கிறார்கள், ஆண்டவருடைய போதனைகளை கேட்டு இருக்கிறார்கள், மக்களுக்கு உற்சாகத்தை தந்த அந்த அற்புதமான செயல்பாடுகளை எல்லாம் பார்த்து இருக்கிறார்கள். இப்பேற்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய மகன், வல்லமை பொருந்தியவர் என்பதை உணர்ந்திருந்தால் அவர்கள் பயப்பட்டு இருக்க மாட்டார்கள், அச்சப்பட்டு இருக்க மாட்டார்கள். அதான் ஆண்டவர் கேட்கிறார், விசுவாசம் குன்றியவர்களே, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் பயப்படுகிறீர்கள்? நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை சுற்றி பலவிதமான அலைகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய உறவுகளிலே அலைகள் வருவது, துன்பம் வருவது நாம் காணுகின்றோம். நம்முடைய குடும்பங்களிலே, நாம் பணி செய்கின்ற இடங்களிலே, நம்முடைய சமூகத்திலே பல விதமான துன்பங்களை நாம் ஒவ்வொருவருமே சந்திக்கின்றோமே. இந்த நேரங்களிலே, இந்த தருணங்களில் நாம் எவ்வாறு ஆண்டவரை நோக்குகின்றோம்? ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்கின்றோமா? ஆண்டவர் நம்மோடு எப்பொழுதும் இருக்கின்றார், அவர் வல்லமையான பிரசன்னம் நம்மை காப்பாற்றும் என்பதை நாம் உணர்ந்து இருக்கின்றோமா? அல்லது நாமும் பயப்படுகின்றோமா, சந்தேகப்படுகின்றோமா,
இறைவன் உண்மையாகவே என்னோடு இருக்கின்றாரா இல்லையா என்று சொல்லி நாம் வேதனைப்படுகின்றோமா, பயத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா? இன்று இறைவன் நமக்கு சொல்லுவதெல்லாம் உன்னுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்த வேண்டும். குறைந்து போயிருக்கிற உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய விசுவாசத்தை நீ இன்னும் அதிகப்படுத்த வேண்டும், நீ வளர வேண்டும் என்று இறைவன் நாம் ஒவ்வொருவருக்குமே சொல்லுகின்றார். ஆகவே நாம் எபிரேயர் திருமுகத்தில 11வது அதிகாரத்தை பார்க்கின்ற பொழுது முதல் வசனமாக காணுகின்றோம். விசுவாசம் என்றால் என்ன? நம்பிக்கை என்றால் என்ன? எதிர்நோக்கியிருப்பதை கிடைக்கும் என்ற உறுதி. இதை நான் எதிர்நோக்குகிறேன், என்னுடைய கடவுளை நான் சந்திப்பேன், எனக்கு தரப்போகின்ற விண்ணக வீட்டை நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவரோடு நான் உயிர்த்தெழுவேன், ஆண்டவரோடு வாழப்போகிறேன் என்பதை இதோ நான் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றேனே, அது கிடைக்கும் என்ற ஒரு உறுதி. அதே போன்று கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற ஒரு நிலை. கண்ணுக்கு புலப்படாதவை பார்க்க முடிகிறதா? இல்லையே. பார்க்க முடியாதவை இல்லை என்பது அல்ல, மாறாக பார்க்க முடியாதவை இன்னும் அதிகமாக இருக்கின்றன என்பதை உணர்ந்து கொண்டு என்னால் காண முடியவில்லை, இருப்பினும் நான் இறந்த பிறகு எனக்கு நிலை வாழ்வு உண்டு, விண்ணக வாழ்வு உண்டு, என் ஏசப்பாவோடு நான் இருப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை, ஐயமற்ற ஒரு நம்பிக்கை. இதுதான் இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. இறைவனை சார்ந்து வாழ்வது, நம்பிக்கையோடு இருப்பது, இறைவன் தருகின்ற அந்த ஞானத்தை பயன்படுத்தி சரியான முறையில வாழ்வது, நேர்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்வது, நேர்மையான ஒரு நம்பிக்கையோடு இருப்பது. நம்முடைய வாழ்வு, நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் விசுவாசத்தினாலே ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்பதை இறைவன் இன்று நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றார். அதே அதிகாரத்தை காணுகின்ற பொழுது எப்படி இதோ நம்பிக்கையாளர்கள் வாழ்ந்தார்கள் என்று நாம் காணுகின்றோம். குறிப்பாக ஆபேல் எப்படி நம்பிக்கையின் மகனாக இருந்தார், ஏனோக்கு எவ்வாறு நம்பிக்கையோடு வாழ்ந்தார், நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு என்று சொல்லி எத்தனையோ நபர்களை நமக்கு முன் அடையாளமாக, முன் மாதிரியாக நிறுத்தி இவர்களைப் போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, கடவுள் மீது முழுமையான நம்பிக்கையோடு வாழ்ந்தார்களே, இது போன்று நீங்களும் வாழ வேண்டும் என்று இறை வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நல்ல முறையில விசுவாசத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் 4 காரியங்கள் மிக மிக முக்கியமானவை. ஒன்று, கடவுள் மீது முழுமையான நம்பிக்கையோடு வாழ்வது. ட்ரஸ்ட் இன் காட். முழுமையாக இறைவன் அனைத்தையும் படைத்தவர், என்னோடு இருக்கின்றார், அவர் என்னை வழி நடத்துகின்றார், அவர் இருக்கிற பொழுது பயப்பட தேவையில்லை, அனைத்தும் அவரிலே நிறைவு காணுகின்றன. இந்த கடவுள், வல்லமையின் கடவுள் என்னோடு இருக்கின்றாரே, எதற்கும் நான் பயப்பட மாட்டேன், கலக்கமடைய மாட்டேன் என்று அந்த ஒரு நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும். ஆகவே முதலாக நாம் செய்ய வேண்டியது, இறைவன் மீது என்னுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இறைவன் என்னோடு இருக்கின்றார், என்னை ஒரு காலமும் விட்டுவிட மாட்டார், என்னை தாங்குகின்ற கடவுள், என்னுடைய தந்தையாக, தாயாக, அனைத்துமாக இறைவன் என்னோடு இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொண்டு நாம் ஒவ்வொருவரும் நம்பிக்கையில் சிறந்து வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு இன்னும் அதிகப்பட்ட ஒரு வாழ்வாக, உறுதியான ஒரு வாழ்வாக மாறும். இரண்டாவதாக ஜெபிக்க வேண்டும். இறைவன் என்னோடு இருக்கின்றார், எனக்கு அருகாமையிலே இருக்கின்றார், என்னோடு வாசம் செய்கின்றார், என்னோடு பேசுகின்றார், என்னுடைய இன்ப துன்பங்கள் அனைத்தையும் இறைவன் அறிந்திருக்கின்றார். ஆக இந்த கடவுளிடத்தில் நான் பேசுவேன், உரையாடுவேன். என் தகப்பனிடத்தில் பேசுவதற்கு பெரிய ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இல்லையா? இறைவனோடு பேச வேண்டும், இறைவனோடு நம்முடைய உறவை பலப்படுத்த வேண்டும், இறைவனோடு நமக்கு இருக்கிற நம்முடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுவது. ஆக நம்பிக்கையின் மீது கட்டி எழுப்பப்படுகின்ற நம்முடைய ஜெப வாழ்வு மிக மிக முக்கியமானது. எனவே தான் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும்
ஜெபிக்கின்றோமா? அதிகாலையிலே ஜெபிக்கின்றோமா? ஒவ்வொரு நாளும் சிறு சிறு ஜெபங்களை ஆண்டவரிடத்திலே ஏறெடுக்கின்றோமா? அப்பா நன்றி, என் குடும்பத்திற்காக நன்றி, இந்த வேலைக்காக நன்றி, இந்த அருமையான சகோதரருக்காக நன்றி, இந்த பணிக்காக நன்றி, இந்த அருமையான ஒரு நிகழ்விற்காக நன்றி, இந்த அனுபவத்திற்காக நன்றி என்று சொல்லி இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்றவர்களாக, ஜெபிக்கின்றவர்களாக, ஆண்டவரோடு பேசுகின்ற மக்களாக நாம் இருக்கின்றோமா? இவ்வாறு பேசுகின்ற பொழுது நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசமானது அதிகப்படுகின்றது. இவ்வாறாக நம்பிக்கையோடும் ஜெப உணர்வோடும் இருக்கிற பொழுது இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும். அந்த பழக்கத்தை ஒவ்வொருவரும் கொண்டு வர வேண்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும். இன்னைக்கு படிக்கிறது அடுத்த மாசம் படிக்கலாம் என்பது அல்ல. மாறாக நம்முடைய ஆன்மாவிற்கு உணவு வேண்டும். இறைவனுடைய வாக்கு தத்தங்களை நமக்கு தந்திருக்கின்றாரே, இறைவன் நம் ஒவ்வொரு நாளையும் தன்னுடைய வார்த்தையின் வழியாக ஆசீர்வதிக்கின்றாரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய வார்த்தையின் வழியாக அபிஷேகம் செய்கின்றாரே, வழி நடத்துகின்றாரே, அற்புதமான வகையிலே நம்மை காப்பாற்றுகின்றாரே, தன்னுடைய வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்காக இதோ ஆவலோடு இருக்கின்றாரே. இப்பேற்பட்ட கடவுளுடைய இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் படிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பான ஒரு வாழ்வாக, இறைவன் நான் எந்த திசையிலே செல்ல வேண்டும் என்பதை இறை வார்த்தையின் வழியாக நமக்கு இதோ வெளிப்படுத்துகின்றாரே. அந்த பகுதியிலே, அந்த திசையிலே நாம் செல்லுகின்ற பொழுது இறைவனை நோக்கி செல்லுகின்றவர்களாக நாம் இருப்போம் என்பதை உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை வாசிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று இறை வார்த்தையை வாசித்து நான்காவதாக இறை வார்த்தையை வாழ்ந்து காட்டுவது. புனித யாக்கோபு சொல்லுகின்றார், முதல் அதிகாரத்தில் 22வது வசனத்தில் சொல்லுகின்றார், நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை கேட்கின்றவர்களாக மட்டுமல்ல, மாறாக அதன்படி நடக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை கேட்கின்றவர்களாக மட்டுமல்ல, கேட்க வேண்டும், கேட்டு தியானிக்க வேண்டும். அந்த தியான சிந்தனை இறை வார்த்தை என்ன செய்கிறது? நம்மை அன்புள்ளவர்களாக மாற்றுகின்றது, சமாதானத்தின் பிள்ளைகளாக மாற்றுகின்றது, ஒற்றுமையின் பிள்ளைகளாக மாற்றுகின்றது, அனைவரையும் ஒன்று சேர்க்கின்ற பிள்ளைகளாக நம்மை மாற்றுகின்றது. ஏனென்றால் நம்பிக்கை, விசுவாசம் என்று சொல்லுவது நம் ஒவ்வொருவரையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக இருக்கின்றது. ஒவ்வொருவரையும் ஒன்று படுத்துகின்ற அற்புதமான சக்தியாக நம்பிக்கை இருக்கின்றது. இதை யாரெல்லாம் உணர்கின்றார்களோ அவர்கள் அனைவருமே இறைவனுக்குள் நிறைவாக இருப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள், அனைவரையும் அன்பு செய்வார்கள், நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள், அனைவரையும் உற்சாகப்படுத்துவார்கள். இவ்வாறாக கடவுளுடைய வார்த்தையினாலே கடவுளை அன்பு செய்வதற்காகவும் மனிதர்களை அன்பு செய்வதற்காகவும் நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை நம்மை உந்தி தள்ளுகின்றது என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக நாம் ஒவ்வொருவரும் கடவுளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையில் வளர்கின்றவர்களாக, நம்பிக்கையோடு வாழ்கின்றவர்களாக, தைரியமாக மன தெளிவோடும் மன உறுதியோடும் வாழ்ந்தோமே என்றால் இறை வல்லமையிலே வாழ்வோம். இப்பேற்பட்ட ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்வதற்காக இறைவன் நம்மை அழைக்கின்றார் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவா எங்கள் விசுவாசத்தை, எங்கள் நம்பிக்கையை அதிகப்படுத்தும், ஆழப்படுத்தும் என்ற ஜெபத்தோடு தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்பிக்கை குன்றியவர்களே என்று இறைவன் இந்த வேளையிலே நம்மை பற்றி சொல்லுகின்றாரா? அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே இறை பிரசனத்தை உணர்ந்தவர்களாக, இறை நம்பிக்கையில் வாழ்கின்ற மக்களாக இருக்கின்றோமா என்ற சிந்தனைகளோடு இன்னும் அதிகமாக விசுவாசத்திலே சிறந்து வளருகின்றவர்களாக, கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழ நம்முடைய விண்ணப்பங்களை நாம் இப்பொழுது ஏறெடுப்போம். உங்கள் பதில். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே எம் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருப்பால் துறவியர் என அனைவரையும் ஆசீர்வதியும். எம் திருத்தந்தைக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்தரளவும்,
எம் திரு அவை தலைவர்கள் உம்மை போல நல்ல ஆயர்களாக மக்களின் தேவைகளை அறிந்து செயல்படவும் மக்களை இறையாட்சி பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றே எம் இறைவா, எம் நாட்டை ஆட்சி செய்யும் நாட்டு தலைவர்கள் அனைவரும் தன்னலம் துறந்து தங்களுக்கென ஒப்படைக்கப்பட்ட மக்களையும் நாட்டையும் நேரிய பாதையில் வழிநடத்தி மக்களின் நலனில் அக்கறை கொண்டு தாராள உள்ளத்துடன் தங்களது தேவைகளை நேரிய மனப்பான்மையுடன் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமே உருவான எம் இறைவா, புனித அந்தோனியாரின் நலனை நாடி வந்திருக்கும் பக்தர்களை நீர்தாமே கருணை கண் கொண்டு அவர்களின் தேவைகள், கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் சமாதானம், பிள்ளை வரங்கள் ஆகிய வேண்டுதல்கள் நிறைவேற்றி மகிழ்ச்சியை காணக்கூடிய அருளை பொழிந்து வழிநடத்திட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கீழ்ப்படிதலின் முன்மாதிரியே எம் இறைவா, சிறு பிள்ளைகள் முதல் இளையோர் வரை தங்களின் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழவும் இவர்கள் தங்களின் கடமைகளை நன்கு உணர்ந்து உமக்கேற்ற பிள்ளைகளாகவும் தங்களின் வாழ்வின் மதிப்பீடுகளை உணர்ந்து வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்திற்கும் ஊற்றான எம் இறைவா, இன்றைய திருப்பலியை நிறைவேற்றும் எம் திருத்தந்தை அருட்தந்தை அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்தளவும் தங்களின் பணிவாழ்வில் வருகின்ற சவால்களை வென்று வெற்றி காண வரவேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, திருப்பாடல் சொல்லப்படுவது போல எல்லா உயிரினங்களும் உயிர்களின் கண்களும் உம்மையே நம்புகின்றன. ஆம் ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் உம்மையே நம்புகின்றோம், உம்மையே ஏற்றுக்கொள்ளுகின்றோம். எங்களை சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகளை பார்த்து நாங்கள் பயப்படுகின்றோம், விசுவாசம் குன்றியவர்களாக இருக்கின்றோம். எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. எங்கள் விசுவாச குறைபாட்டை ஆண்டவரே நீரே எடுத்துவிட்டு இன்னும் விசுவாசத்திலே தலை சிறந்தவர்களாக, நல்ல வளர்ச்சியை காணுகின்றவர்களாக, உம்முடைய சாட்சிகளாக மாற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பெறுவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை தந்தேன் என்னையே அன்புடனே. பெறுவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை தந்தேன் என்னையே அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். பொன்னோ பொருளோ என்னிடம் இல்லை தந்தேன் என்னையே அன்புடனே. பொன்னோ பொருளோ என்னிடம் இல்லை தந்தேன் என்னையே அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உம் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயனளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையின் என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளு நீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன்னடு நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கான உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில்
ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உம்மோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. தேவனின் பார்வதி நீ மதிப்புள்ளவன், பொந்திலை நிலம் போலே பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொந்திலை நிலம் போலே பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. பால் நிறைவூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடிமேலே மனம் பேற்றுவார், பலன் ஊற்றுவார். வாழ்வினில் ஒளிதானே, அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே.
பாலையில் பாதையும் பால்வெளி ஓடையும் தோன்றிடும் அவர் கையா. வான்படை ஆண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை அவர் சொல்வார். பாலையில் பாதையும் பால்வெளி ஓடையும் தோன்றிடும் அவர் கையா. வான்படை ஆண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை அவர் சொல்வார். பார்வையிழந்தவர் வாய் திறவாதவர் யாவரும் நலமடைவார். இறையாட்சிய அவர் மாற்றிய மானிடம் ஒன்றாகும். அஞ்சாதே கலங்காதே, கடல் கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே கலங்காதே, அஞ்சாதே கலங்காதே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் பன்னீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் தேரு காயங்களுள் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். பிரிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுத்து உணவாக உட்கொண்ட புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒருங்கிணைக்கப்பட்டு என்றும் நிறைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.